நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? பென்சீன்லேருந்து அசிட்டோஃபினோன் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகே. ஸோ இதான் நமக்கு வந்து பென்சீனோட மாலிக்யூல். அசிட்டோஃபினோன் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியணும். ஃபீன்னா ஃபினைல் ரிங் இல்லையா? பென்சீன் ரிங் வந்து இருக்குது. அசிட் வந்து பார்த்தீங்கன்னா அலிஃபாட்டிக் CH3C இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 கார்பன் ஆட்டம் இருக்கக்கூடிய அது ஒரு ஆல்டிகைட் ஏதோ ஒன்று சம்திங் இருந்துச்சுன்னா ஆசிட் அந்த மாதிரி தான் ஆசிட் சொல்லுவோம். ONன்றது நமக்கு வந்து கீட்டோன். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பென்சீன் ரிங் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். பென்சீன் ரிங் வந்துட்டு கீட்டோன் வந்து நமக்கு வந்து இருக்கணும் இல்லையா? C+O அதுக்கப்புறம் அசிட் அப்படின்னா 2 கார்பன் ஆட்டம் வந்து இருக்கணும். அப்போ CH3 தான் நம்ம வந்து பண்ண போறோம். இதுக்கு நம்ம ஒரே ஸ்டெப் தான். என்ன பண்ண போறோம்னா ஃப்ரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும். அப்போ ஃப்ரிடில் கிராஃப்ட் அசைலேஷன் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து அசிட்டைல் குளோரைடு வந்து ஆட் பண்ணணும். CH3 C+O Cl அசிட்டைல் குளோரைடு வந்து ஆட் பண்ணணும். இங்கே அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு வந்து நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு நீங்க வந்து ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ பென்சீன் ரிங்ல நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் குளோரின் நமக்கு வெளியே போயிடும். நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அசிட்டோஃபினோன் வந்து கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஷன். இப்போ நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது கிரேட் லெவலில் இப்போ தான் நீங்க கன்வர்ஷன் வந்து நீங்க வந்து லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் கன்வர்ஷன் வந்து வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் மெத்தட் வந்து இதான். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எதுலேருந்து எதை கன்வெர்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க ட்ரா பண்ணணும். அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து தான் உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம இந்த ரியாக்ஷனை யூஸ் பண்ணலாம், இந்த ரியாக்ஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணால் நமக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க முதல்ல எழுதணும். இந்த கன்வர்ஷனை சால்வ் பண்றதுக்கே நமக்கு நிறைய ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. இப்போ இது உங்களுக்கு வந்து சிம்பிள் அப்படின்றதுனால இந்த இதை நான் கொடுக்குறேன். இங்க வந்து நமக்கு ரெண்டு ஸ்டெப் தான் தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க வந்து ட்ரா பண்ணணும். ரியாக்டன்ட் ப்ராடக்டோட ஸ்ட்ரக்சர் வந்து வரையணும். ரெண்டாவது அரோமேட்டிக் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க இல்லையா? அப்போ அரோமேட்டிக்ல பென்சீன் ரிங்ல தான் அந்த ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடேஷன் ரியாக்ஷன் அந்த 5 ரியாக்ஷன் தான் நடக்கும். ஹாலஜினேஷன், நைட்ரேஷன், சல்போனேஷன், ஃப்ரீ கிராஃப்ட் அல்கைலேஷன், ஃப்ரீ கிராஃப்ட் அசைலேஷன். அப்போ அந்த 5 ரியாக்ஷன்ல எது சூட்டபிள் ரியாக்ஷனோ அங்க வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இது சிம்பிள் கன்வர்ஷன் தான். அந்த 2 ஸ்டெப்ஸ் மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க.